ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 30 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மரவள்ளி கிழங்கு எடுத்தாச்சு. நம்ம எப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலும் இந்த ஆவியில் அவிச்சது இந்த மாதிரி குட் ஃபுட்டாக சாப்பிட்ணும். ஆயில் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை நம்ம கம்மி பண்ணிக்கணும். இந்த மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் கம்மி கவுண்டரில் தான் இருக்கணும். மரவள்ளி கிழங்கு தானே சொல்லி அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது. இன்றைக்கி பண்ண போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம்னா, அந்த வீடு கட்டி ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் போல இருக்குது. அந்த வீடு பக்கத்துலேயே அந்த கடை வச்சுருக்காங்க, அதாவது டெய்லர் கடை. அந்த டெய்லர் கடைக்கு கனெக்ஷன் அடியிலேருந்து போகுது பைப் போட்டு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாக்கடையும் இருக்குது. ஸோ இது சேஃப் கிடையாது. அதே மாதிரி இது கரெக்டான மெத்தடும் கிடையாது. இது பழைய வீடுனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்போவும் இந்த மாதிரி மெத்தடை நம்ம சஜஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அந்த குழியை நோண்டி எப்படியோ ஓரளவு பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலிங் பில் வச்சோம். அதாவது இந்த அடிக்கிற காலிங் பில் அந்த பியூட்டி பார்லருக்கும் போகணும், அந்த வீட்டுக்கும் போகணும். அதாவது ஓனர் தான் பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக 2 ஒர்க் இருக்குது. நம்ம ஒரு பில்டிங்கில் போய் ஒர்க் பண்ணுறோன்னா அது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ரீபில்டிங் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு. இதை பண்ணி நம்மளாம் பூசி கொடுத்தாச்சு. இதுக்குன்னு கொத்தனார் இவங்க யாருமே வர மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணால் நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். ஆக்சுவலாக அதே ப்ராப்ளம் தான் மேலேயும். இது லைன் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இது செட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இது அடுத்தது ரெண்ட்டுக்கு வருவதுக்காக. இப்போ அதையும் கொஞ்சம் நாங்கள் கரெக்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுனால அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம மிஷின் போட்டு உடைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உடைக்கணும். ஏன்னா இது லைன் கீழேயும் போகுது. என்ன தான் நம்ம சப்ளை இதில் கனெக்ட் இல்லாட்டிலும் இது நம்ம பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அது பிரச்சனை ஆயிரும். எலக்ட்ரிக்கல் ஒர்க் பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அது பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நல்லா இருக்காது. அதனால் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணணும். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸும் சுரக்காயும் ஆம்லேட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆம்லேட்டில் பார்த்திங்கன்னா 3 ஹோல் எக் 1 எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசையும் பீஃபும் சாப்பிட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் 120 கேலரி இருக்குது. அதனால் நம்ம ஆயில் ஊற்றும் போது தோசைக்கு கம்மியாக ஊற்றணும். அது ஊற்றாப்ப மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். அது ஒன்றும் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. 31 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 3 ஹோல் எக் தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணல. அதனால் எக்கை மட்டும் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே ஹை ப்ரோட்டீன் அதில் இருக்கணும். இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க். அதாவது இது என்னென்னா ஃபில்டர். நம்ம வீட்டிலலாம் உப்பு தண்ணி அதோட அந்த தண்ணி பட்டு பைப்லாம் ரொம்ப கரை பிடிச்சிடும்ல, அது இந்த ஃபில்டர் போட்டால் கரை பிடிக்காது. இது எதுவும் ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கான பைப்லாம் நாங்கள் செட் பண்ணி கொடுத்தோம். ஃபிட்டர்காரங்க அந்த ஃபிட்டரை மட்டும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி மதியானம் லன்ச்சு பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸ், ஆம்லேட் அண்ட் பன்னீர். அதாவது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். அதனால் 2 ஹோல் எக் எடுத்துக்கிட்டேன். ஆயில் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். கர்ட் ரைஸில் ஆயில் கிடையாது. பன்னீரும் அதே மாதிரி தான். இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளும் சுண்டலும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்துச்சுனால வரும்போது சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் இருந்த ஆப்பிளை வச்சு சாப்பிட்டு டின்னர் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்திருப்பேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப்.